கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதாவது விஜயே நிற்கிறப்ப ஒரு மாஸ் இருக்குங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதை தாண்டி இந்த விஜய் ரசிகர்களுடைய முகம், பாடி லாங்குவேஜ், பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு குப்புசாமிக்கு ஓட்டு போடணும்னு போடாமல் கூட இருந்துடலாம். அவங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் கிடையாதுங்க. அவங்களாம் பொலிட்டிக்கல் கான்சியஸ் உள்ள ஆட்கள் கிடையாது. ஒரு திமுக கூட்டணி, இது அதிமுக கூட்டணின்னு பார்க்குற ஆட்களே அவங்களாம் கிடையாது. ஏதோ ஒரு மெதப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எங்க விஜயண்ணா ஜெயிப்பார் முயற்சி செய்யலையே. அவரே அந்த ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சை தவிர ஒரு நான் என்ன சொல்றேன், இன்டர்வியூ செட்டப் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்ல, ரெக்கார்டட் இன்டர்வியூ. யாராவது உங்க ஆளுங்களா அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு இல்ல சார், அதுக்கான தேவை என்ன இருக்கு? எதுக்கு நான் என்ன விளக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? எதுக்கு இல்லைங்க, நீங்க உங்க ரசிகர்களுக்கு நீங்க விளக்க வேணாங்க. ரசிகர்கள் அந்த ஸ்டார் வேல்யூக்கு ஓட்டு போட போறாங்க. ரசிகர்கள் ஓட்டை வச்சு நீங்க எலெக்ஷன் எப்படிங்க ஜெயிப்பீங்க? நீங்க எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் உங்களுக்கு ஓட்டு போடணும். என்ன நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் சொல்றாரு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க, அவங்க அவங்க பெற்றோர்களை இது பண்ணி எனக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க, தேர்தல் அன்னைக்கு பாருங்க எல்லாரும் வாக்களிக்கிற அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல வெளியில இருந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றாரு. சரி, அது அந்த நம்பிக்கையில அவர் இருந்தாருன்னா தனியா அவர் ஏமாத்திக்கிறாருங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஒரு இன்டர்வியூங்க அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேணாம், ஏன்னா ஏடாகூடமாக கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அது பதில் சொல்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. செட்டப் இப்போ பிரதமர் பண்ணுறாருல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா, ஆப்பிள் பிடிக்குமான்னு கேட்பாங்க. எப்படி உங்களால் இப்படி வேலை செய்ய முடியுது 24 மணி நேரம்? கடுமையான கேள்விகளை கேட்குறாங்கல்ல செட்டப் இன்டர்வியூவில். அந்த மாதிரி ஒரு 2 செட்டப் இன்டர்வியூ நடத்துங்க. மக்களுக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஒரு கேள்வி வந்தால் ஏங்க, இதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஸ்டார் நீங்க எவ்வளவு இன்டர்வியூ விஜய் டிவில எல்லாம் நிறைய இன்டர்வியூ எல்லாம் ஓடிட்டு இருந்ததுல. லேட்டஸ்டா சன் டிவில நெல்சன் ரொம்ப கடுமையான கேள்வி எல்லாம் கேட்டாரு. தனியா போவீங்களா, தனியா போவீங்களா, ஆள் வச்சு கூட போவீங்களா, எப்படி உங்க பேண்ட் சோக்கா நீங்களே போட்டுக்கீங்களா, அப்படி எல்லாம் கேட்டாங்க. அத கடுமையான கேள்வி அவர் யோசிச்சு இத பொலிட்டிக்கல் கேள்விய நீங்க எடிட் பண்ணிக்கங்க சார். ஏதாவது ஒரு ஏடாகூடமா தப்பா சொல்லிட்டாருன்னா கட் பண்ணி போ. நான் என்ன சொல்றேன், ஒரு இன்டர்வியூ கூட வரலையே. நீங்க ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சை யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை உட்காந்துக்கிட்டு நீங்கள் இது வச்சு நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க. 2 வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறீங்க, அதோட டிஸப்பியர் ஆகிடுறீங்க. அப்புறம் 2 வாரம் கழித்து திருப்பி இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய பஸ் இருக்குல்ல, பஸ்ஸில் போனால் கூட்டம் அலமோதும், அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மீட்டிங் நடத்தினா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன, எப்படி மக்கள் உங்களை பார்ப்பாங்க? சரி, இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியை பயந்தாங்குள்ளி எங்கள் தலைமை வீரன்லாம் சொல்லியிருக்காருல்ல. இவருக்கான மாசு, விஜய்க்கான மாசுங்கிறதே லெஃப்ட் ஐடியாலஜி, திராவிடியன் ஐடியாலஜி, எந்த ஐடியாலஜியும் கிடையாது. வெறுமனே விசிலடிக்கிற கூட்டம் தான். அப்போ ரஜினி ரசிகரை பகிச்சுக்கிறீங்க. கமலஹாசன் தக்கல விவகாரத்தில் நீங்கள் எந்த ஆதரவும் தரல. அஜித் ரசிகர்களையும் பைக் ரேஸுக்கு ஒருத்தர் போறாருங்கிறீங்க. அப்போ இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் கணிசமாக இருக்கிறவங்க தான். அஜித் அரசியலுக்கு வரல, அவருக்கு ஜென்ஸ் ரசிகர்கள் ஏகப்பட்டவங்க இருக்கிறாங்க. மதுரை சவுத் சைட்லாம் ஏகப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஸோ அஜித் ரசிகரை வீம்புக்குன்னு சீண்டி இருக்கீங்க, ரஜினிகாந்த் ரசிகரை சீண்டி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பெரிய ரஜினி ரசிகர்கள்லாம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கிடையாது, கிட்டத்தட்ட அவங்களாம் எதிரான ஆட்கள் தான். அவங்களையும் சீண்டி விட்டீங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, திமுக உணர்வு இல்லாத ரசிக மனநிலை உள்ளவங்களையும் நீங்கள் பகிச்சிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மைனஸ். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு கட்சிக்கு சில முகங்கள் உண்டு. இப்போ கூட்டணியில் அதுவே கட்சிகளுக்கு ப்ளஸ் மைனஸ் ஆகும். அமமுகவில் தேர்போகை பாண்டி சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமானவர். இப்போ தேர்போகை பாண்டி நிற்கிற இடத்துல அவருக்கான ஆதரவு கொடுக்க போறீங்களா, அதிமுக நிறுத்த போதான்னு அவங்க கூட்டணிக்குள்ள இப்போ பிரச்சனை வரும். மாணிக்கராஜா போனதுனால திமுக இப்போ மாணிக்கராஜாவுக்கு ஒரு 3-4 சீட்டு ஆதரவாக கொடுக்கணுமா, நம்ம ஆட்களை நிப்பாட்டணுமாங்கிறது திமுக ஒரு சிக்கலாகும். ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு ஆண்டிப்பட்டியில் கொடுத்தா ஜானகியவே தோக்கடிச்ச திமுக ஆசையன் திமுக ஆசையன் ஒருத்தர் இப்போ வரையும் அமைச்சராகல, அவர் பையனுக்கு சீட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரை நம்ம கொடுக்க போறோம், பழைய திமுகவுக்கா புதுசாக வந்தவங்க? இப்படியெல்லாம் கட்சிகள் பிரச்சனை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு உண்டு, திமுக உண்டு, குறிப்பாக பெரிய கட்சிகளுக்கு உண்டு, மக்களுடன் பழக்கப்பட்ட கட்சிகளுக்கு உண்டு. ஸோ இப்படி பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் கட்சியில் கேண்டிடேட் யாருங்கிறது மக்கள் புரிஞ்சுக்காம இருப்பாங்க. அங்கே கேண்டிடேட் யார், இவரா அவரான்னு மக்களுக்கு தெரியும். இவங்க கட்சியில் யார் அவருன்னு. இன்னொன்று, விஜய் ரசிகர் மன்றத்துலையும் விஜய் ரசிகர்களும் அந்த ஊரில் என்ன மாதிரியான மனநிலையில் ஆட்களாக இருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை தான் சொல்கிறேன். இப்போ 1000 விளக்கில் டாக்டர் எழிலனும் கோகுலேந்திரானா இவங்க 2 பேர் மீது அரசியல் கட்சி விமர்சனம், எதிர்கட்சி திமுக சண்டையாக இருக்கும். ஆனா முகம்ங்கிறது ஒரு பர்சனாலிட்டி, கோகுலேந்திராங்கிறது ஒரு பர்சனாலிட்டி, சிவி சண்முகங்கிறது ஒரு பர்சனாலிட்டி, சம்பத்துங்கிறது பர்சனாலிட்டி, தங்கத்தமிழ் செல்வனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பர்சனாலிட்டி, அன்வர் ராஜா,
இப்பேற்பட்ட வேட்பாளர் இருக்காங்களே, இது ஒரு மிகப்பெரிய பலம். வெறுமனே ஸ்டாலின், ஜெயலலிதா, எடப்பாடி, கலைஞர் மட்டுமல்ல, எம்ஜிஆர் உட்பட இந்த மாதிரியான வேட்பாளர்களையும் வைத்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எதுவுமே எனக்கு கிடையாது, விசில்ங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும் போதும்னா அதுக்கு ஓட்டளிப்பவர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து.